தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும், நல்லனவெல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கு கணம் தரும், பூங்குழலால் அபிராமி கடைக்கண்கள். அபிராமியுடைய கடைக்கண் பார்வை எல்லாருக்கும் கிடைக்கட்டும். சிந்திக்க தெரிந்த மனித குலத்துக்கு சொந்தமான கையிருப்பு சிரிப்பு. மனுஷனுடைய எண்ணம் மகிழ்ச்சி கடலில் இருக்க வேண்டும், மகிழ்ச்சியாக இருப்போம். அதற்காக நான் உங்களோடு ஒரு சிறு பயணத்தை துவக்குகிறேன். வாங்க, ஒவ்வொரு ராசியும் தன்னை எப்படி ஊக்கப்படுத்திக்கணும், மகிழ்ச்சியாக ஏற்படுத்திக்கணும், தன்கிட்ட எதை மாற்றிக்க கூடாது, எதில் நீங்கள் ரொம்ப கண்டிப்பாக கடைபிடிக்கணுங்கிறத பற்றி பேசுகிறோம். இதோடைய முடிவு அதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கொடுத்து வைத்த ஆசாமிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. எந்த வேலையும் செய்ய மாட்டான், எந்த விஷயத்தையும் யோசிக்க மாட்டான். வான்னா வருவான், போன்னா போவான், நில்லுன்னா நிற்பான், கேட்டால் விசுவாசம்னு சொல்லுவான். மண்டையில் ஒன்றும் இருக்காது, மசாலா கூட இருக்காது. ஆனால் அவனை எல்லாம் நாம் உயர்த்தி பேசணும், புகழ்ந்து பேசணும், அவனுக்குன்னு ஒரு இடத்த கொடுக்கணும். இப்படியெல்லாம் ஒன்றுமில்லாத மனுஷங்களையும் பிரயோஜனமில்லாதவர்களையும் ஊக்கப்படுத்தணும் அப்படின்னா கன்னிராசிக்கு பிடிக்காது. திறமை இருக்கிறவனை தான் கன்னிராசிக்கு பிடிக்கும். திறமை ஒரு பகுதி இருக்குன்னு தெரிஞ்சு போச்சுன்னா கன்னிராசி அவனை எந்த அளவுக்கு உயர்த்தணும்னு முடிவு பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு உயர்த்துவாங்க. திறமை இல்லைன்னா அவன் பக்கம் கூட திரும்ப மாட்டாங்க, அவனுக்கு எந்த விதத்துலேயும் சான்ஸ் கொடுக்க மாட்டாங்க, கருத்தை மாற்றிக்க மாட்டாங்க, மனசை மாற்றிக்க மாட்டாங்க. இதுதான் கன்னிராசி. என்ன, நான் பேசுகிறது சரிதானே? ஆனால் இதை வெளியில் சொன்னோம்னா ஏன் ஆணவத்தில் இருக்கேன்னு கன்னிராசியை பார்த்து கேட்பாங்க எல்லாரும். ஆனால் கன்னிராசி எடுக்கிற ரூல்ஸ் என்ன, முறை என்ன? தகுதி இல்லாதவனுக்கு ஏயா இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னு கேட்குறது கன்னிராசி. தகுதி இருக்கிறவனுக்கு முக்கியத்துவம் கொடு. சார், தகுதிங்கிறது என்ன தெரியுமா? ஒரு பிரச்சனையை சமாளிக்கிறது தான், பிரச்சனை வராமல் பார்த்துக்கிறது தான். பிரச்சனையை கண்டு பயந்து ஓடுறதுக்கு பேர் தகுதி கிடையாது. அப்போ கன்னிராசியோடைய பலம் என்ன? பிரச்சனைகளை சமாளிக்கிற இடம். எப்படி ஹேண்டில் பண்ணணும்? ஒருத்தவனுக்கு அதிகாரத்திற்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தால் அது கன்னிராசிக்கு பிடிக்காது. ஆனால் அதிகாரம் பண்ணி மற்றவங்களை கட்டுப்படுத்தி வாழ்ந்தால் அது கன்னிராசிக்கு பிடிக்கும். ஆனால் அந்த கட்டுப்பாடு கூட பார்த்திங்கன்னா தான்கிற அகம்பாவ கட்டுப்பாடு கிடையாது, எல்லாரும் ஒன்றா இருக்கணுன்ற கட்டுப்பாடு. ஆனால் கன்னிராசிக்காரவங்களை பாருங்கள், எல்லாரும் வகையாக பாட்டு பாடுவாங்க, அவங்கள கிழித்து தொங்க விட்டுருவாங்க. கன்னிராசி முன்னேறது பல பேருக்கு பிடிக்காது. கன்னிராசிக்காரவங்க வாயை திறக்கக்கூடாது, அடிமையாக இருக்கணும்னு பல பேர் நினைப்பாங்க. கன்னிராசியால் அடிமையாக இருக்க முடியாது. இதுதான் கன்னிராசி. இன்னும் ஓப்பனாக சொல்கிறேன், 5 குணம் இருக்குது, 5 விஷயங்கள் தான் கன்னிராசியோட கிஃப்ட்டு. தவறு கண்டுபிடிப்பதில் அவர்கள் ஒரு சிஐடி. எந்த தப்பும் கன்னிராசி கண்ணிலேருந்து தப்பாதுங்க. அவங்க ஒரு சிஐடி. அவங்களுக்கு எல்லாம் ஒழுங்காக இருக்கணும், டிசிப்ளினாக இருக்கணும், பர்ஃபெக்டாக இருக்கணும். திறமசாலிகளை ஊக்குவிப்பவர்கள் கன்னிராசிக்காரவங்க. திறமை இல்லாதவனை தூக்கி போடுபவர்கள் கன்னிராசிக்காரவங்க. அதனால தான் அவங்க ஒழுக்கமாக இருக்கணும், ஒழுங்காக இருக்கணும்னுவாங்க. டு டூ லிஸ்ட்டுக்கு டு டூ லிஸ்ட்டு போடுவார், தெரியுமா? இதான் ஒரு கமாவும் தவறக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவர்கள். சார், ஒரு கமா தானே அப்படின்னு பல பேர் சொல்லுவாங்க. நோ 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 நோ,
ஃபுல் ஸ்டாப் இருக்கிற இடத்துல ஃபுல் ஸ்டாப் வைக்கணும், ஆச்சரியக்குறி போடுற இடத்துல ஆச்சரியக்குறி இருக்கணும். அதனால தான் நான் சொன்னேன், டு டூ லிஸ்ட், அதுக்கே டு டூ லிஸ்ட் போடக்கூடியவர். அப்போ கமாவை தவற விடக்கூடாது, கரெக்டாக இருக்கணும். இன்னும் சொல்லப்போனால் கன்னிராசிக்காரவங்க கடைசி வரைக்கும் என்ன திரும்ப சொல்லுவாங்க, நீங்கள் இப்படி பண்ணியிருந்தால் இன்னும் நல்லா இருக்கும், இப்படி பண்ணியிருந்தால் இன்னும் நல்லா இருக்கும். ஏன் ஒருத்தவனை ரொம்ப பாராட்டிட்டோம்னா அவன் ரொம்ப ஆட ஆரம்பிச்சிருவான். இது கன்னிராசிக்கு நல்லா தெரியும். அதனால் யாரை எங்கே வைக்கணும், யாரை எப்படி ஹேண்டில் பண்ணணும், இந்த அனுபவம், இந்த நுணுக்கம் கன்னிராசிக்கு கைவந்த கலை. அதனால தான் கன்னிராசிக்காரவங்களை கண்டால் நிறைய பேருக்கு பிடிக்காது. ஏன்னா கன்னிராசிக்காரவங்க மனசில் ஒருத்தவங்களுக்கு நல்ல பேர் மகுடம் சூட்டி வச்சுருவாங்க. அவ்வளோ சீக்கிரம் அவங்க யாரையும் டவுன் பண்ண மாட்டாங்க. ஆனால் பிரயோஜனம் இல்லாதவன், வீண் பந்தா காட்டுறவங்க, தகுதி இல்லாதவங்க, இவங்களெல்லாம் கன்னிராசி ஒதுக்கிடுவாங்க. கன்னிராசி நம்புறது முதல் விஷயம் என்ன தெரியுமா, உண்மையை நம்புவாங்க. ஆனால் போலியான மனிதர்கள் கிட்டக்க நெருங்க அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால் அந்த நபர்களையே வெறுத்துருவாங்க. இப்படி தான் இந்த குணம் அவங்களுக்கு உண்டு. இதில் தான் அவங்க கிங் மேக்கர். அப்போ கன்னிராசிக்கு இந்த 5 விஷயத்தை சரியாக இன்னும் ஹேண்டில் பண்ணால், இது தப்பு இல்லை, இது சரியாக ஹேண்டில் பண்ணால் இன்னும் சூப்பராக இருப்பாங்க. ஸோ இப்போ கன்னிராசிக்காரவங்க இப்படி பண்ணியிருந்தால் இன்னும் நல்லா இருக்கும்னு நீங்கள் எல்லாரையும் பாராட்டணும். அவ்வளோ சீக்கிரம் பாராட்டிடக்கூடாது. பாராட்டிட்டு அதில் ஒரு இக்கு வைக்கணும். அப்போ தான் உங்களுடைய பலம் அதிகரிக்கும், உங்களுடைய எண்ணங்கள் மற்றவங்களுக்கு தெரிய வரும். நீங்கள் தவறு கண்டுபிடிப்பதில் சிஐடியாக தொடருங்க. தயவு செய்து நீங்கள் நினைக்கிற எல்லாம் ஒழுக்கமாக இருக்கணும், ஒழுங்காக இருக்கணுங்கிற எண்ணத்தை அதிகப்படுத்துங்க. நீங்கள் எல்லா விஷயத்துலேயும் கரெக்டாக இருக்கணும்னு நினைங்க. இதுதான் உங்கள் குணம். அந்த குணத்தை மாற்றிக்காதீங்க. அப்போ தான் நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க இல்லை, நம்ம எவ்வளோ தொலைவில் இருக்கிறவங்க மனசுலையும் எவ்வளோ தொலைவில் இருக்கிறவங்களோட எண்ணத்துலையும் நாம் இடம் பிடிக்க முடியும். இதுதான் உண்மை கன்னிராசிக்காரர்களே. இதை மட்டும் மனசில் தாகமாக ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு தவமாக மனசில் நிறுத்துங்க. அது உங்களை வேற லெவலுக்கு கொண்டு போகும். நண்பர்களே, பொதுவாக ராசி பலன் அப்படி கேட்டதொன்னே இதெல்லாம் உண்மையா அப்படின்னு பல பேருக்கு தோணும். நல்ல பலன் இருந்ததுன்னா அதை நம்ம அது கரெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதே இப்போ பலன் சரியாக இல்லை அப்படின்னா இதெல்லாம் சும்மாங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த மனசு என்ன பண்ணுது, நல்லதை தான் விரும்புது. ஆனால் ஏன் கெட்டது நடக்குது அப்படின்னா, நம்ம எல்லார் மனசுலேயும் ஒரு பிக்சர் கிளாரிட்டி இல்லை. செல்ஃபோன்லலாம் எப்படி ஒரு கிளாரிட்டி இருக்கோ அதே மாதிரி நம்ம மைண்டில் ஒரு பிக்சர் கிளாரிட்டி இல்லை, ஒரு விஷயத்தின் மீது நம்பிக்கை இல்லை. அது ரொம்ப தெளிவாக இருக்கணும். நம்ம எல்லாரும் பண்ணுற ஒரு பெரிய தப்பு தெளிவு இல்லாமல் இருப்பது மட்டுமே. இதை நிறைய பேர் தப்பாக பயன்படுத்திக்கிறான். நான் பொதுவாக ஒன்று சொல்லுவேன், நம்ம எல்லாருக்கிட்டையும் ஒரு சூப்பர் பவர் இருக்குது. அதை யாராவது நீங்கள் முடியாது இல்லைன்னு சொல்ல முடியுமா? சூப்பர் பவர் ஒன்று இருக்குது. ரொம்ப சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன். ஒரு 2 நாளைக்கு நீங்கள் ஃபோனை நிப்பாட்டிடுங்க, எவ்வளோ ஞாபக சக்தி வருதுன்னு பாருங்கள். 2 நாளைக்கு பேப்பர் படிக்க ஆரம்பிங்க, எவ்வளோ ஆர்வம் வருதுன்னு பாருங்கள். 2 நாளைக்கு நீங்கள் ஏதாவது ரொம்ப அமைதியான இடத்துல வாக்கிங் போய் பாருங்கள், எவ்வளோ சந்தோஷம் வருதுன்னு பாருங்கள். ஆனால் இதெல்லாம் நம்மளால் தொடர்ந்து செய்ய முடியுமா? காலத்தோட கட்டாயத்துக்குள்ளே போய் மாட்டிக்கிறோம். நம்ம ரொம்ப இந்த காலத்தை விட நம்மளை இந்த காலத்தில் உள்ள மனிதர்கள் நம்மளை சிக்க வைக்கிறாங்க. நான் ஒப்பனாக சொல்கிறேன், எல்லா ராசிக்காரவங்களுக்கும் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் ஒரு நாள் ஆரம்பிக்கும்போது
ஒவ்வொரு பர்த்டே அன்னைக்கும் அந்த நாள் ஆரம்பிக்கும் போதும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு புதுசாக முடிவெடுங்க. சேமிக்கக்கூடிய திறமையை உண்டு பண்ணுங்க. ஏதாவது சேமிக்கணும்னு யோசிங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய விஷயமாக இருக்கட்டும், ஏதாவது ஒன்றை நம்ம அனுபவிக்கணும், அது கிடைக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுங்க. கண்ணாடி கிட்ட முன்னாடி போய் நின்று நீங்கள் நான் தான் அந்த ஆள், நான் தான் பிரைம் மினிஸ்டர், நான் தான் ஜனாதிபதி, நான் தான் நடிகர், நான் தான் டைரக்டர், நான் தான் அரசியல்வாதி, என்ன நினச்சிருக்கீங்களோ அதுவாக பேசி பாருங்க. நம்ம கொஞ்ச நேரத்தில் புத்தி சில நேரத்தில் பேதலிக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் யோசிக்காதீங்க. சித்தம் கலங்கும்போது தான் சிவன் தெரிவான். புரியுதுங்களா? நான் கடைசியாக ஒரு வார்த்தை சொல்கிறேன். என்றைக்குமே இந்த 12 ராசிக்காரர்கள், நம்ம ஒவ்வொரு ராசியில் பிறந்திருக்கிறோம். நமக்கு என்றைக்குமே எது ரொம்ப பிடிக்கும் சொல்லுங்கள்? நல்ல சாப்பாடு பிடிக்கும், நல்ல பிரியாணி பிடிக்கும், தோசை பிடிக்கும், ஸ்வீட்டு பிடிக்கும். இது எல்லாம் முன்னாடி கொண்டு போய் வச்சோன்னு வச்சிங்களேன், நமக்கு எல்லாம் எதையாவது வெறுப்பமா சொல்லுங்கள்? நம்ம யார், நம்ம சொந்தக்காரனாக இருக்கலாம், தெரிஞ்சவனாக இருக்கலாம், எதிரியாக இருக்கலாம், இதெல்லாம் கொண்டு முன்னாடி வச்சிட்டோம்னா யோசிப்போம்ல, அது எடுக்கிறதுக்கு தோணும். இதில் ஏதாவது ஒன்று நமக்கு பிடிக்கும்ல. இறைவன் எல்லாருக்கும் நிறைவாக கொடுத்துருக்குறான். இறைவன் எல்லாருக்கும் நிறைவாக கொடுத்துருக்குறான். ஆனால் நம்ம அந்த நிறைவை ஏற்றுக்கிறதுக்கான மனப்பக்குவம் யாருக்கிட்டையும் இல்லை. நீங்கள் உங்கள் குடும்பத்தில் உங்களை யாராவது நிராகரிக்கிறாங்க, உங்களுக்கான ஒரு சரியான ஒரு ரெகக்னைசேஷன் கிடைக்கல அப்படின்னா ஒன்றே ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க. மனசை அமைதிப்படுத்துங்க, காம்படுத்துங்க. உங்களுக்கு பிடிச்ச வார்த்தைகளால் உங்கள் மனசை புகழ்ந்துக்குங்க. உங்களை நீங்கள் புகழ்ந்துக்குங்க. இந்த உலகத்தை அதே மாதிரி புகழ்ந்து பேசுங்க. உங்கள் பக்கத்தில் உள்ளவங்களை புகழ்ந்து பேசுங்க. முதல்ல உங்களை புகழ்ந்துக்குங்க, அப்புறமா பக்கத்தில் உள்ளவங்களை புகழ்ந்து பேசுங்க. இந்த பிரபஞ்சம் உங்களை பார்க்கும். சில பேர் யோசிப்பான், இவன் என்ன லூஸான்னு கூட யோசிப்பான். அதை பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க. ஆனால் நம்ம புகழ்ந்துட்டு போன பிறகு அவன் யோசிப்பான், நம்மளை ஏன் இவன் பாராட்டினா, பரவாயில்ல நம்ம ஏதோ நல்லது பண்ணியிருக்கும் போல இருக்கு அப்படின்னு இவனுக்கே தோணும். அவன் என்ன பண்ணுவான், அதை 2 பேர்கிட்ட பாராட்டுவான். இப்படி தாங்க வாழ்க்கை. அதனால் இந்த வாழ்க்கை திருப்பி அதே பாராட்டு உங்களை திரும்பி தேடி வரும். இது நியூஸ் பாஸ் ஆகும். ஆனால் இதை ஆரம்பித்தவன் யாருன்னு நீங்கள் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் உங்கள்கிட்டே அந்த நியூஸ் வரும் பாருங்க, அங்கே தான் நீங்கள் ஜெயிக்கிறீங்க. கொஞ்சம் டைம் எடுக்குங்க, ஆனால் கண்டிப்பாக வெற்றி உறுதியாக இருக்கும், நல்லது நடக்கும். உங்களை அடுத்து வரக்கூடிய தலைப்பு உங்களுக்கான சதவிகிதங்களை பற்றி பேசக்கூடிய தலைப்பாக உள்ள வரப்போகிறேன். வெயிட் அண்ட் see. உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.